விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது தெளிவாக தெரியுது. களத்தில் எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்க்கணும். 10% மேலே வாங்கினாலே பெரிய விஷயம். 10% மேலே வாங்க சார், 20-25% சொல்கிறாங்க. 10 வாங்கினாலே பெரிய விஷயம். திமுக விஜய் பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு விஜய் தான் பேர் வரும். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காரு. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தோற்றம். பயப்படுறாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன். திமுக தோற்றம் தான் அது. ஏன் இவ்வளோ பதட்டம்? விஜயை எப்போ பார்த்தாலும் விஜய் 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 ஒரு ஃபோர்ஸ். நீங்கள் வேற பேரனாயம், அதாவது வந்து ஒரு அப்சஷன் ஆகி போச்சு எல்லாருக்கும். விஜய் 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 எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க போனாங்க, அதில் இவர் ஒருத்தர். அவ்வளோதான். வந்தாங்க போனாங்கன்ற லிஸ்ட்டாக இவர். பின் என்ன இவருன்னா வானத்தில் இருந்து குச்ச தேவதூதனா? எம்ஜிஆர் மாதிரி என்டிஆர் மாதிரி இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கரூர் மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்துடுச்சுன்னா எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு போகிறது சிக்கலாகும். இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அவர் பிரச்சாரத்துக்கு போகிறது தேவையான்ற கேள்வி எழும். யாருமே இந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கினமாக எதற்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டம் இல்லை. எல்லாத்து மேலேயும் ஏறலாம். அவரோட பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து வராதிங்கன்னு சொன்னால் அது பின்னாலே 2 வீலர்ஸில் வந்து சக்கரத்தில் மாட்டிக்கிற மாதிரி வரும். என்ன பண்ண முடியும்? சுடவா முடியும்? ஒரு நாளைக்கு 5 தொகுதி வாக்கை வந்து 234 தொகுதி உங்களுக்கு 40 நாள் பிரச்சாரம் போகும். 40 நாள் கூட இல்லையா? இப்போ நமக்கு இன்னும் 26ஆம் தேதி, 27 நாள் தான் இருக்குது எலெக்ஷன். ஏன்னா ஒன்று சிட்டிஸாக பார்த்து பண்ணுவார் இவர். அந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க க்ரௌட்ஸை? ஜெயலலிதா மாதிரி மாவட்ட பெரிய நகரங்களில் அப்படி தான் போக முடியும். இவரும் உதயநிதி போக முடியாத இடத்துக்கு வந்து டிஆர் பாலு போகலாம், KN நேரு அப்படி இப்படின்னு அங்கங்கே கனிமொழி போகலாம். ஃபேமிலி தானே பார்ட்டி, அழகாக ஒரு குடும்பம் இல்லையா? அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் போகலாம். திருமா போகலாம். கமலை கொண்டு வந்திருக்காங்க. தான் பிரேமலதா விஜய், பிரேமலதா போகலாம். கரெக்ட். இவங்க போவாங்க. வைகோ போவார், திருமா போவார். விஜய்க்கு 234 அவர் தான். அதை ஒரு குஷியான. ஆனால் எடுப்படாது. எனக்கு மறுக்கிற ஒரு கூட்டம், எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டம். ஆனால் எங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது, நாங்கள் போவோம் வேறு அதை வச்சுக்கலாம். கரெக்டாக அவர் சொல்கிறது. பட் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்தது ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இருக்குது. திமுகனா 365 நாளும் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ 5ல் ஒரு பங்கு இருந்தால் கூட இவங்கெல்லாம் டாப்பு வந்துடும். எனக்கும் திமுக தான் போட்டி, எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்றதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை. இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 1000 விமர்சனம் தான், சும்மா ஒன்றும் வந்துடல. 28ஆம் தேதியிலேருந்து ஒரு கேம்பெயினுக்கு போகிறாரு. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கிடைக்கிற வரவேற்பு, குறிப்பாக எடப்பாடி செகண்டரி எனக்கு தெரிஞ்சு, ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் கிடைக்கிற வரவேற்பு வச்சு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் எனிவே எல்லாரு கவனமும் விஜய் பக்கம் இருக்குன்றது உண்மை. அதனால தான் நான் சொல்கிறேன், தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ இந்த தேர்தலின் கதாநாயகன் விஜய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணியெல்லாம் உறுதியாயிருக்கு, பிரச்சாரங்களை எல்லாம் துவங்குறாங்க. உங்களுடைய பார்வை இப்போ இருக்கிற கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? இப்போ இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது. 30ஆம் தேதியிலேருந்து தான் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு 27 விஜய் தாவேகா வேட்பாளர் பட்டியல் 234 நாளைக்கு அறிவிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ 28லேருந்து பிரச்சாரம், 30ஆம் தேதியிலேருந்து நாமினேஷனு. 4 நாள் தான் இந்த தடவை நாமினேஷனு. 7ஆம் தேதியிலேருந்து சூடு பிடிக்கும். 7ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக 14-15 நாள். அப்புறம் 23 தேர்தல், மே 4 கிளைமாக்ஸ், அதோட ஆட்டம் க்ளோஸு. ஸோ எத்தனையோ தேர்தல் வந்தது, அதில் இது ஒரு தேர்தல், அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக இதுவரையும் வரலாறு காணாத தேர்தலோ அல்லது இது பிறகு இப்படி ஒரு தேர்தல் வராதுன்னோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் எவ்வளோ நடந்தது, அதில் இது ஒரு நாடகம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம் இதுதான் பெருசுன்னு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது தெளிவாக தெரியுது. களத்தில் எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்க்கணும். 10%க்கு மேலே வாங்கினாலே பெரிய விஷயம். 10% மேலே வாங்க சார், 20-25% சொல்கிறாங்க. 10 வாங்கினாலே பெரிய விஷயம். அதனால் பார்க்கணும். அவர் தான் கதாநாயகன், அதில் சந்தேகம் இல்லை. இந்த தேர்தலின் கதாநாயகன் விஜய் தான், அதில் சந்தேகம் இல்லை. விஜய் கதாநாயகன், ஆனால் 10% வாங்கினாலே பெரிய விஷயம். பர்செப்ஷன் இல்லை. விஜய் தான் வந்து இந்த தேர்தலோட கதாநாயகன். அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவரை நம்பி தான் வந்து 2 கட்சிகளும் இன்றைக்கி இயங்குறாங்க. குறிப்பாக திமுக விஜய் பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு விஜய் தான் பேர் வரும். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காரு. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தோற்றம். பயப்படுறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். திமுக பயப்படுறாங்க. அது தோற்றமா இல்லையான்றது எலெக்ஷன் பொட்டி திறந்தோன்னு தெரிஞ்சிடும். அதோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை விட அதுக்கு இருக்கிறதா அறியப்படுகிற ஸ்ட்ரென்த் அதிகமானு தான் எனக்கு தோணுது. 214 தொகுதியில் அவங்க எப்படி போட போகிறாங்க என்ன? ஒரு 50 தொகுதியில் அவங்க டிசைடிங் ஃபேக்டராக வந்தால் கூட ஆட்டம் க்ளோஸ். திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும்.
பட் நிச்சயமாக டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் 4 முனை போட்டியில்ன்றதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அவங்களோட பழைய நம்பர்ஸ் வருமானது தான் கேள்வி. ஓகே. விஜயோட பிரச்சாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரே நாள்ல ஏங்க 5 இன்னும் போவே இல்லையாங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க வந்து கல்யாணமே ஆகல, இப்போ வந்து சீமந்தம் எப்போ புள்ள ஏற்பாடெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ரெட்ட குழந்தையா இல்லை ஒரு குழந்தையா, ஆணா பெண்ணா, எல்லா கேள்வியையும் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே கேட்குறீங்க நீங்க. இல்ல என்னன்னா ஒரே நாள்ல 5 ஏன் இவ்வளோ பதட்டம்? விஜய் எப்போ பார்த்தாலும் விஜய் 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 ஒரு ஃபோர்ஸ் நீங்க வேற தான் பாரநாயம், அதாவது வந்து ஒரு அப்சஷன் ஆகி போச்சு எல்லாருக்கும். விஜய் விஜய் விஜய்னு எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க போனாங்க, அதுல இவர் ஒருத்தர், அவ்வளவுதான். வந்தாங்க போனாங்கன்ற லிஸ்டா இவரு. பின்ன என்ன இவருன்னா வானத்துல இருந்து குச்ச தேவதூதனா? எம்ஜிஆர் மாதிரி என்டிஆர் மாதிரி இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் அதுக்கெல்லாம் யாதொரு வாய்ப்பும் கிடையாது. விஜயகாந்த் மாதிரி 2 மடங்கு இருக்குது பவர், அதில் சந்தேகம் இல்லை. எம்ஜிஆரோடலாம் ஒப்பிடுறது முட்டாள்தனம். எம்ஜிஆர்னா ஒரு எம்ஜிஆர் தான், அதெல்லாம் இனிமேல் வரவே வராது. அது ஆகவே அதோட இதை ஒப்பிடுறது தவறானது. போட்டோம், ஒரு கேம்பெயின் போனோம். இப்போ 28ஆம் தேதியிலேருந்து கேம்பெயின்றாங்க 5 தொகுதி. ஆக்சுவலாக அன்றைக்கி தான் கிளைமாக்ஸ் இருக்குது. கேம்பெயின் போகும்போது காட் ஃபார்பிடன், ஆண்டவன் ரட்சிப்பானாக, இறைவன் ரட்சிப்பானாக, எதுவும் நடக்கக்கூடாது. கரூர் மாதிரி ஏதாவது துர்சம்பவம் நடந்ததுன்னா கேம்பெயினுக்கு அதுக்கு பிறகு ஒரு போகிறது சிக்கலாகும். ஏன்னா அவரோட ப்ராப்ளம் இப்போ எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத, எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டம் அவரை சுற்றி வருது. இப்போ அந்த கூட்டத்தை யாராலையுமே தடுக்க முடியல, போலீஸாலையும் தடுக்க முடியல. அவங்க விஜய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றான். ஆகவே அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது க்ரௌட் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அவர் கரூருக்கு பிறகு அவரோட கூட்டங்களுக்கு கடுமையாக ஒழுங்குபடுத்திட்டாங்க. 5000 பேருக்கு மேலே இல்லை. அதனால் கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதால் கியூஆர் கோடெல்லாம் போடுறதால வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கியூஆர் கார்டெல்லாம் போடவே முடியாது. அதெல்லாம் போடுறதால நம்ம இப்போ அவரோட கூட்டத்தை வந்து துர்சம்பவங்கள் இல்லாமல் நடக்க முடியுது. ஆனால் எலெக்ஷன் கேம்பெயினில் அதை செய்ய முடியுமா? அது பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஃப்ரீ ஹேண்டில். ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 பேரும் போய் கேம்பெயினுக்கு போகும்போது அவரும் கேம்பெயினுக்கு தான் போவார். அப்போ அவருக்கு மட்டும் தனியாக நிபந்தனை விதிக்க முடியாது. ஆனால் மற்ற 3 பேருக்கும் வராத ஒரு புது பிரச்சனை, கட்டுப்பட மறுக்கிற கூட்டம். இப்போ ஸ்டாலினை கூட கூட்டம், எடப்பாடி கூட்டம் வருது, கூட்டி வர கூட்டம், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் கட்டுப்படுது. தலைவர்கள் சொன்னால் கேட்குது, உள்ளூர் தலைவர்கள் சொன்னால் கேட்குது, மாவட்ட செயலாளர் சொன்னால் கேட்குது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கு, ஒரு சிஸ்டமாக இருக்குது. போய் வண்டி மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, கொடி கம்பத்தில் ஏறுறது, மனிதன் எதிலிருந்து தோன்றினானோ அதை ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறாங்க அவங்க. அப்போ அந்த க்ரௌடை வந்து போலீஸாலையும் கட்டுப்படுத்த முடியல, தாவேக்காரங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல, விஜய் சொன்னாலும் கட்டுப்படுத்த முடியலன்னா, இப்போ கரூர் மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்துடுச்சுன்னா எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு போகிறதே சிக்கலாகும். அவர் சொல்கிறத அந்த க்ரௌடு கேட்கலன்னா அதால் இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அவர் பிரச்சாரத்துக்கு போகிறதே தேவையான்ற கேள்வி எழும் இல்லையா? கரூர் இன்சிடென்ட்டுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு இல்லைன்னு சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது நமக்கு தெரிய வரப்போகுது. அதே மாதிரி இன்னும் 1 வாரத்தில் பண்ணிவிடுவாங்கன்றாங்க. இன்னும் 1 வீக்கில் சிபிஐ சார்ஜ் ஷீட் வருதுன்றாங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் முன்னால் வந்தாகணும். அப்படி வரும்போது கண்டிப்பாக அவர் பிஜேபி கூட்டணிலையும் இல்லை. அதனால் என்ன நடக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கு மத்தியில் இந்த தடவை பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்ம முக்கியமாக நான் வாய வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே தெரியும் அவர் கூட்டம் கூட்டுறாருன்னா அது போலீஸுக்கு தலைவலியாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவர் இப்போ கூட்டத்துக்கு போகிறாருன்னா அந்த மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் எப்படியாவது அதை தட்டி விட்டுறணும். தான் மாவட்டத்துலேருந்து வேறு எங்கன்னா போய் எதாவது பண்ணி தொலைங்க. போலீஸே அப்படி தான் நினைக்குது. போலீஸே அப்படி தாங்க நினைக்குது. வயிற்றுல நெருப்ப கட்டின்னு இருப்பாங்க போலீஸ்காரன். ஏன் அடங்க மறுக்கிற கூட்டம் அது. எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்பட மறுக்கிற கூட்டம். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது இந்தியாவில். யாருமே இந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கினமாக எதற்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டம் இல்லை. எல்லாத்து மேலேயும் ஏறுறான். பல தடவை சொன்னாங்க அவரோட வேனை வந்து தொடர்ந்து போகாதீங்க, அவரோட பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து வராதிங்கன்னு சொன்னால் அது பின்னாலே 2 வீலர்ஸில் வந்து சக்கரத்தில் மாட்டிக்கிற மாதிரி வரான். என்ன பண்ண முடியும்? சுடவா முடியும்? முடியாது. அதெல்லாம் அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் இது ஒரு இடத்துல ஒரு கூட்டம்னா கூட கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இப்போ 84 நிபந்தனைகளை போட்டு கியூஆர் கோடு, அந்த கோடு, இந்த கோடுன்னு போட்டு நீங்கள் முறைப்படுத்த முயற்சிக்கலாம். கேம்பெயின்ன்றது வந்து போய்கிட்டே இருப்பாங்கல்ல. இந்த 15 நாள் தலைவர்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க, வெள்ளமாக போய்கிட்டே இருப்பாங்க, ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும் கேம்பெயின்.
அப்படி கேம்பெயின் போகும்பொழுது உங்களுக்கு வந்து எப்படி யாரை கட்டுப்படுத்துறது? அதுவும் அந்த க்ரௌடு, விஜயை பார்க்க வர க்ரௌடு நமக்கு தெரியும், சின்ன பசங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லையா, ஜென்சி கேட்டகரி 18லேருந்து 30 வயசு. அந்த கேட்டகரி வந்து அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து அதை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? இப்போ ஒரு இடத்துல ஸ்டேஷன்டாக ஒரு மீட்டிங் நடக்குது, பந்தல் போட்டு ஒரு இடத்துல நடக்குதுன்னா கூட நீங்கள் கட்டுப்படுத்தலாம். எலெக்ஷனில் மூவிங்லேயே இருக்கும் எல்லாமே. ரோட் ஷோ அனுமதிக்க மாட்டாங்க. ரோட் ஷோ அனுமதிக்க மாட்டாங்க. சரி, ரோட் ஷோ கான்செப்டை விஜய் வந்து சிதைச்சார், அதுக்கு கவர்மெண்ட் தான் பொறுப்பு. மோடியோட ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க. மோடியோட ரோட் ஷோ தான் ஃபேமஸ் 2014 பிறகு. ரோட் ஷோவில் கை காமிச்சுக்கிட்டே போயிடுவாங்க, ஃப்ளோட்டிங். அது ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க. இவர் ரோட் ஷோவில் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அனுமதியே கொடுத்துருக்க கூடாது. மாவட்ட நிர்வாகத்தோட பொறுப்பு. அது பண்ண தப்பு மாவட்ட நிர்வாகம். உனக்கு எங்க முச்சி உன் வேலை இதை தடுக்கிறது, உன் வேலையை நீ செய்யலை. அப்புறம் அவனை கேட்பான், அதெல்லாம் வேற. உன் வேலை என்ன? தலையே போனாலும் நீ கொடுக்கூடாது. உன் வேலையிலேருந்து நீ தடுமாறி இருக்க. விஜய் பேச விட மாட்டேன். அது வேற, அது வேற. அதுக்கு 1000 படியை நீ சுமந்துக்கலாம். உன் வேலையை நீ தவறிட்டு ஒப்பாரி வைக்கிறது ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க. நீ ரோட் ஷோவும் கொடுத்து பேசவும் வச்சு கட்டுக்கடங்காத கூட்டத்தையும் அலோவ் பண்ணி நீ இங்கே வந்து நிற்குது. இப்போ 28ஆம் தேதியிலேருந்து கேம்பெயின் போகிறாரு. ஒரு நாளைக்கு 5 தொகுதினா சிட்டியில் ஓகே, 5 தொகுதியெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம், கிராமங்களையும் பண்ணலாம். பட்டு ஒரு நாளைக்கு 5 தொகுதி வாக்கலைன்னா இப்போ வந்து 234 தொகுதி. உங்களுக்கு 234 தொகுதினா 40 நாள் பிரச்சாரம் போகணும். 40 நாள் கூட இல்லையா உங்களுக்கு? இல்லையா? 40 நாள் இல்லையா? இல்லை. இப்போ நமக்கு என்ன 26ஆம் தேதி, 27 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இன்னும் ஜஸ்ட் 27 லாஸ்ட் 2 டேஸ் இது கிடையாது. அது லாஸ்ட் 2 டேஸ் கிடையாது. அப்போ 25 டேஸ் தான் இருக்குது. 25 நாளில் தான் நீ கேம்பெயின் பண்ணி ஆகணும். 25 நாளில் கேம்பெயின் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு 10 தொகுதி பண்ணணும். சில தொகுதிகளுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதான் நடக்கும். தலைவர்களே என்ன ஒன்று சிட்டிஸாக பார்த்து பண்ணுவார் இவர். சிட்டிஸில் பண்ணும்போது வந்து சோக் பாயிண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, எங்கெங்கே வந்து பாயிண்ட்ஸில் என்னென்ன அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கும். அந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க க்ரௌட்ஸை? ஜெயலலிதா மாதிரி மாவட்ட பெரிய நகரங்களில் அப்படி தான் போக முடியும். இவரும் ஒவ்வொரு இடமா போக முடியாது உள்ள. இப்போ 234 தொகுதி ஏதோ மற்ற கட்சிகளுக்கு தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் போக முடியாத இடத்துக்கு உதயநிதி போகலாம். உதயநிதி போக முடியாத இடத்துக்கு வந்து டிஆர் பாலு போகலாம், KN நேரு, அப்படி இப்படின்னு அங்கங்கே கனிமொழி போகலாம். ஃபேமிலி தானே பார்ட்டி, கழகம் ஒரு குடும்பம் இல்லையா? ஸ்டாலின் போகிறாரு, இல்லைன்னா உதயநிதி இல்லைன்னா கனிமொழி. ஆனால் ஃபேமிலியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது பார்ட்டி. அது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் போகலாம், திருமா போகலாம். கமலை கொண்டு வந்திருக்காங்க, அதான் கமல் போகிறாரு. பிரேமலதா போகலாம், கரெக்ட். அவங்க போவாங்க. வைகோ போவார், திருமா போவார். ஸோ ஃபைன், அவங்களெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி போவார், எடப்பாடி தாண்டி வந்து டிடிவி போவார், அன்புமணி போவார். அப்புறம் நேஷ்னல் லீடர்ஸ் வருவாங்கன்னா அவங்களுக்கு மோடி வருவார், அமித்ஷா. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம்னு அவங்க முடிச்சுப்பாங்க. சீமானுக்கு அவர் ஒன் மேன் ஆர்மி. அவர் பாலிடிக்ஸ் வேறு. விஜய்க்கு 234 அவர் தான். ஏன் அதை ஒரு புசி ஆனந்த் அது போகலாம், ஆனால் எடுபடாது இல்லை. ஆகவே எல்லா இடத்துக்கும் அவர் போக முடியாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இப்போ கேம்பெயினுக்கு போகும்போது கரூருக்கு பிறகு இப்போ தான் ஒரிஜினல் கேம்பெயினுக்கு போகிறார். செப்டம்பர் 27க்கு பிறகு நான் மார்ச் 28 தான் கேம்பெயினுக்கு போகிறார். அவர் என்ன கதியாக போகுது? புரியுதா புரியல நான் சொல்கிறது? அடங்க மறுக்கிற ஒரு கூட்டம், எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டம். ஆனால் எங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது, நாங்கள் போவோன்றார் ராதவர்ஜனா. கரெக்டாக அவர் சொல்கிறது. பட் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இருக்குது. அச்சம் இல்லை, ஒரு கன்சர்ன். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய கூட்டம் அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அவங்க அதை எப்படி சமாளிப்பாங்க? அவங்க தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் தொண்டர் படையை உருவாக்கணும் இதுக்கு தான். ஆனால் எந்த தொண்டர் படை சொன்னாலும் அது கேட்குற க்ரௌடாக இல்லை. அவங்கள்ட்ட இருந்தே உருவாக்கினாலும் கேட்காது. அப்படி தான் தோணுது உங்களுக்கு. இப்போ அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. செப்டம்பர் 27க்கு பிறகு அவங்க ஒரு தொண்டர் படை மாதிரி ஒன்று உருவாக்கணும். அதையும் ஒன்றும் ப்ராப்பராக பண்ணல, ஏதோ ஓரளவு பண்ணாங்க. சேலத்துலலாம் அந்த க்ரௌடு தான் கொண்டு போய் அந்த டீமை தான் வச்சாங்க. ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரு, ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸரோ யாரோ வச்சுலாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் வராது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாத ஒரு கட்சி திமுகனா 365 நாளும் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ. சைபர் சீட்டு வாங்கி 91 தோத்தப்போ கூட 91, 96 காலகட்டத்தில் அவங்க இயங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதிலெல்லாம் ஒரு 20% இருந்தால் கூட இவங்கெல்லாம் மேலே வந்துடுவாங்க.
அதில் 20%. 5ல் ஒரு பங்கு இருந்தால் கூட இவங்கெல்லாம் டாப்புக்கு வந்துடுவாங்க. தோல்விகள், அப்படிப்பட்ட தோல்விகளை யாருமே சந்தித்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலே அப்படிப்பட்ட தோல்விகளை சந்தித்த ஒரு மாநில கட்சி கிடையாது. 91ல் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. பிறந்தீங்களா? 91ன்னா இல்லை சார். பிறந்திருக்க மாட்டீங்க. 91ல் நான் அந்த தோல்வியை பார்த்துருக்கேன். அப்போ திமுகவோட நிலைமையும் பார்த்துருக்கேன். முடிஞ்சு போச்சு, முடிவுரை எழுதிட்டாங்க. கலைஞர் கடந்த காலத்தின் கரிய நிழல், அப்படி தான் எழுதுனாங்க. கடந்த காலம்தான் கலைஞர், பாஸ்ட் டென்ஸ். கருணாநிதி என்பது கடந்த காலம். நான் அதே மாதிரி 2 வருஷத்தில் 93ல் மதிமுக வந்து வைகோ வெளியில் போனப்போ பத்திரிகைகள் எல்லாம் வந்து மனசாட்சி இல்லாமல், பத்திரிகை தர்மம் இல்லாமல் ஒருதலை பட்சமாக வைகோவை ஆதரித்து திமுகவை வந்து கழுவில் ஏற்றுனாங்க. திமுகவை குழி தோண்டி புதைச்சிட்டோம், அதில் மரம் முளைச்சிச்சின்னு கூத்தாடினாங்க. 3 வருஷம் 96ல் ஜெயிச்சு சிஎம் வந்தார். 91ல் அந்த கட்சியை பார்த்தவங்களுக்கு 96ல் அவங்க சிஎம் ஆகும்போது பார்க்கும்போது உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் கலைஞர் கருணாநிதி திமுக தான் உதாரணம்னு தெரியும். அந்த தோல்வியை பார்த்தவங்க, நான் அதெல்லாம் நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசு, முடிஞ்சு போச்சுன்னு தான் நினச்சேன். நான் கூட திமுகவோட கதை வைகோ எல்லாம் போயிட்டாங்க. கொலைப்பழி வேற விழுது, ராஜீவ்காந்தியை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து 2 வருஷம் பார்த்து வைகோ வெளியில் போகிறாரு. 9 மாவட்ட செயலாளர் வெளியில் போகிறாங்க. செங்குத்து பிளவு. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்க வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, அடுத்த முறை ஆட்சிக்கு வர எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க சந்தித்த தோல்விகளை பற்றி நம்ம பார்த்தோன்னா, நான் நேரில் பார்த்தவன், இப்போ உங்களை மாதிரி இருக்க அடுத்த தலைமுறை அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து எப்படி போராடணுன்றத கலைஞர்கிட்ட கற்றுக்கணும். ஸோ தோல்விகள் தான் ஒரு மனிதனை வந்து மேலும் மேலும் மெருகேற்றும். அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்தவங்கெல்லாம் வந்த ஒரே நான் தான், எனக்கும் தாவேக்கும், எனக்கும் திமுக தான் போட்டி, எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்றதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை. இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 1000 விமர்சனம் தான், சும்மா ஒன்றும் வந்தில்லை. திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டின்றதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குன்றது உண்மை, நான் மறுக்கல. அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறுது, திமுக செய்த பல பிழைகள், செய்து கொண்டிருக்கிற பல பிழைகள், ஊழல், குடும்ப அரசியல், அதை கூச்சநாச்சம் எல்லாம் நியாயப்படுத்துறது, இதெல்லாம் அவங்களுடைய சாதனைகளை இருட்டடிப்பு செய்கிற அளவுக்கு அடுத்த தலைமுறை மத்தியில் போய்கிட்டுருக்கு. தனக்கு தானே மண்ணை வாரி தலையில் போட்டுக்குது திமுக, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனவே மக்கள் முடிவு பண்ணணும். இப்போ 28ஆம் தேதியிலேருந்து ஒரு கேம்பெயினுக்கு போகிறாரு. போகும்பொழுது நம்ம பார்க்கணும் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி இது அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் எல்லா தலைவர்களும், இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து போகிறாரு, எடப்பாடியார் போயிட்டுருக்காரு. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கிடைக்கிற வரவேற்பு, குறிப்பாக எடப்பாடி செகண்டரி, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் கிடைக்கிற வரவேற்பு வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஓரளவு. விஜய்க்கு கிடைக்கிற வரவேற்பு ஒரு பக்கம்னா, ஸ்டாலினுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அதை நம்ம பார்க்கணும். அஃப்கோர்ஸ் கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான். எடப்பாடி அண்ட் ஸ்டாலின் 2 பேருமே கூட்டிகிட்டு வராங்க, செலவு பண்ணுறாங்க. விஜய்க்கு என்னன்றது, விஜய்க்கு கண்டிப்பாக செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க பெரிய அளவு. ஏப்ரல் 7 தேதிக்கு மேலே தான் நமக்கு க்ரௌட் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக தெரியும். ஏப்ரல் 10th ஜட்ஜ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஐடியா ஓரளவு கிடைக்கும். ஜட்ஜெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் என்ன டிசைட் பண்ணல யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. 33% மேலே, 35% ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே 35% ஆஃப் த பீப்புள் யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு இன்னும் முடிவு செய்யலை. அதெல்லாம் உங்களுக்கு 11th ஹவரில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் நம்ம அதை பற்றி பேசணும். பட் எனிவே எல்லாரும் கவனமும் விஜய் பக்கம் இருக்குன்றது உண்மை. அதனால தான் நான் சொல்கிறேன், தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ இந்த தேர்தலின் கதாநாயகன் விஜய் தான். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.